Hello friends, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ரெஸ்டாரன்ட் டைப் breaded babycorn தாங்க ரெடி பண்ண போறோம். வாங்க இது prepare பண்றது எப்படி நம்ம பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறதா subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ மறக்காம click பண்ணிக்கங்க. First நம்ம babycorn-ஐ வேக வச்சுக்கலாம். அதுக்காக கடாயில நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சமா உப்பு அது கூடவே மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பேபிகார்னை நம்ம ஒன்று ஒன்றா அதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பேபிகார்னை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனால் போதும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பேபிகார்ன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைனர் வச்சு எடுத்துடலாம். தண்ணியிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஜூஸ் வடியில் இது மாதிரி போட்டு வச்சுருங்க. அந்த தண்ணி கொஞ்சம் கூட பேபிகார்ன் இருக்காத அளவுக்கு நல்லா ட்ரை ஆகட்டும். அடுத்ததான் நம்ம சாஸ் ஐட்டம் எடுத்துக்கலாம். சாஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி சாஸ். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சில்லி பேஸ்ட் சேர்த்துருக்கேன். சில்லி பேஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாய், இஞ்சி, பூண்டு அதான் அரைச்சது தான் சில்லி பேஸ்ட்டுங்க. அது கூடவே நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து ஆல்ரெடி கார்ன் வேக வைக்கும் போது சேர்த்துருக்கோம். அதே போல் நம்ம சாஸ் ஐட்டம் எல்லாத்துலேயுமே வந்து சால்ட் இருக்கும். அதனால் பார்த்துட்டு கம்மியாக சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம பேபிகார்ன் பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. அந்த பேப்பரில் பிரெட் கிராம் தூளை போட்டுடலாம். ஏன்னா அந்த பேப்பர் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ பேபிகார்னை நம்ம சாஸில் டிப் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பிரெட் கிராம் தூளில் மேலே நல்லா தூவி விட்டு கையால் நல்லா அழுத்தி இந்த மாதிரி இப்படி ரோல் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிடும், பிரியாமல் இருக்கும் நமக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பேபிகார்ன் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபயரை மீடியமாக வச்சுக்குங்க. இந்த பேபிகார்னை எண்ணெயில் ஒரு 3 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், பேபிகார்ன் கொஞ்சம் கூட அந்த பிரெட் கிராம்லாம் உதிராமல் நல்லா அப்படியே இருக்குது. நல்லா இப்போ 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான பிரெடட் பேபிகார்ன் ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.